2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதி மக்களின் நிலையோ எப்போதும் போல ஏக்கங்களுடன் தான் இருக்கிறது. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி. திருநெல்வேலி என்றதும் நினைவுக்கு வருவது வாயில் நீர் ஊறச் செய்யும் இருட்டுக்கடை அல்வாதான். ஆண்டு முழுவதும் வற்றாமல் செல்லும் தாமிரபரணி ஆறு, நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவில், பேட்டை கூட்டுறவு நூற்பாலை, கங்கை கொண்டான் தொழில் பூங்கா, மானூர் பெரியகுளம் இவையெல்லாமும் கூட நெல்லை என்றதும் நம் நினைவில் நிழலாடும். திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சியே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்பது இதுவரை மாறாத நியதி. எனவே அரசியல் பார்வையாளர்களால் மிகவும் அவதானிக்கப்படும் தொகுதியாக விளங்குகிறது திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி. திருநெல்வேலி பேரவை தொகுதியில் 1952ஆம் ஆண்டு முதல் இதுவரை நடந்துள்ள 14 தேர்தல்களில் முதல் 3 முறை காங்கிரஸ் கட்சியும், அடுத்தடுத்த தேர்தல்களில் 6 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளன. கடைசி 5 தேர்தல்களில் இசை நாற்காலி போல திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெற்றிருக்கின்றன. கடந்த தேர்தலில் அதிமுகவின் நயினார் நாகேந்திரன் 86,220 வாக்குகளை பெற்று முதலிடம் பெற்றார். திமுகவின் ALS லட்சுமணன் 47,729 வாக்குகளுடன் 2ஆம் இடத்தை பிடித்தார். திருநெல்வேலி தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,62,942. இவர்களில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,29,743. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,33,180. 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் 19 பேர். திருநெல்வேலி தொகுதியின் தலையாய பிரச்சனை என்று பார்த்தால் அது மூடிக்கிடக்கும் தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலைதான். கடந்த 10 ஆண்டுகளாக மூடிக்கிடக்கும் இந்த பேட்டை பகுதி நூற்பாலையை திறக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கக்கூடிய அரசு தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலையை திறப்போம் என்று சொல்லித்தான் இவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இன்று வரை ஆட்சி முடியக்கூடிய காலம் வரை இந்த நூற்பாலை திறக்கப்படவே இல்லை. திருநெல்வேலி தொகுதியின் மிக முக்கிய தொழில்களில் ஒன்று பீடி சுற்றும் தொழில். பேட்டை பகுதியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பியே உள்ளனர். இந்த பீடி சுற்றும் தொழிலை மேம்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற வருத்தமும் வாக்காளர்களிடையே உள்ளது. மேலப்பாளையம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சென்டர், லட்சக்கணக்கான பீடி தொழிலாளர்கள் இந்த தொகுதியிலே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக இருக்க பீடி ஆக்ட் இப்போ எதுவுமே செய்கிறதில்ல. அவங்க குறைஞ்சபட்ச ஊதியம் கூட ரொம்ப மோசமாக அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறது. நெல்லால் வேலி அமைந்த திருநெல்வேலியில் இன்று விவசாயம் தோல்வி பாதையை நோக்கி சரிந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ள நயினார்குளம் போன்ற நீர்நிலைகளை தூர்வார இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுபோன்ற ஏக்கங்களும் வாக்காளர்களிடம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு நயினார்குளம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி கழிப்பிடமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக மோசமாக மாறி இருக்கிறது நயினார்குளம். நயினார்குளத்தை சுத்தப்படுத்தவும் இல்லை, ஆழப்படுத்தவும் இல்லை. விவசாயிகளுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருநெல்வேலி நகரில் போக்குவரத்து நெரிசல் அதிகம். இதை சரிகட்ட தாளையுத்து பேட்டை இடையிலான ஆரச்சாலை அதோ வருகிறது இதோ வருகிறது என்ற அறிவிப்புகளுக்கு நடுவில் அந்த ரிங் ரோட் எப்போதுதான் வரும் என ஏங்குகிறார்கள் தொகுதி மக்கள். திருநெல்வேலியை சுற்றி மாநகராட்சி ரிங் ரோடு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. ரிங் ரோடு திட்டத்தில் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்கல. சும்மா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நிலங்களை மட்டும் அபகரிச்சுட்டு அந்த ரோடை குண்டும் குழியுமாக தார் சாலை போடாமல் போட்டு வச்சிருக்காங்க. திருநெல்வேலி நகரில் புதை சாக்கடை திட்டம் தோல்வி என்று தெரிந்த பிறகும் அதற்காக தொடர்ந்து வைப்பு நிதியும் பராமரிப்பு நிதியும் வாங்குவது ஏன் என்ற கேள்வியும் வாக்காளர்களிடம் உள்ளது. பாதாள சாக்கடை திட்டம் தோல்வி அடைஞ்சு போச்சு. அந்த திட்டம் தோல்வி அடைஞ்ச பின்னால் இன்னும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்காண்டி 5000 ரூபா வைப்பு நிதி வாங்குறதும், அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடை பராமரிப்புங்கிற பேரில் மாதம் 240 ரூபா வாங்குறதுங்கிறது இந்த நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. செயல்படாத திட்டத்துக்கு நிதி பிரிக்கிறதுங்கிறது மக்களை துன்புறுத்துகிற விஷயமா இருக்குது. திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை தீர வேண்டும், தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், கங்கை கொண்டான் தொழில் பூங்காவில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் கூடுதல் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும், நெல்லை மாநகருக்குள் புதிய புறவழிச்சாலை வேண்டும். இப்படியெல்லாம்
பல்வேறு வேண்டும்கள் திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி மக்களின் மனங்களில் ஏக்கங்களாக எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளும் கடந்த 5 முறையாக மாறி மாறி வெற்றி பெற்று வருகின்றன. மேலும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் யாருடன் கூட்டணி அமைத்துக் கொள்கிறார்களோ அதை பொறுத்து வெற்றி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. வேந்தர் செய்திகளுக்காக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வே. முத்துராமன்.